அன்பான உறவுகள் அனைவருக்கும் இனிதான புதன் பரப்பின் மகிழ்வான மாலை உற்சாக வணக்கம் ஆரம்பமாகின்றது வெளியூர்கள் நிகழ்வு 12ஆம் தேதி மே மாதம் 2024 மற்றும் ஒரு புதன் மாலை பொழுதோடு இணைந்திருக்கின்றோம். இன்றைய நாளில் இருவர் அட்சியா சாந்தருவர் மற்றும் தரணிகா உட்கார்ந்திருக்கிறார். சட்னி அபிராமி வருவதாக தகவல் போட்டிருந்தார். அவரை வாழ்த்து வரவேற்றபடியே வணக்கம் பாருங்கள். வணக்கம் வணக்கம் எல்லோருக்கும். வணக்கம் அட்சயா, நீங்க நல்லா உற்சாகமா இருக்கிறீங்களா? வாணிமாமியும் வணக்கம். ஜாம் ரொம்ப சாம் உற்சாகமா இருக்கிறோம். நீங்க உற்சாகமா இருக்கிறீங்களா? ஓம் நான் நல்லா உற்சாகம். உற்சாகங்கள் தொடரட்டும். தொடரட்டும். ஸோ இன்றைய நாள் வந்து 30ஆம் தேதி வைகாசி 2055 உள்ள தேதி 12ஆம் தேதி 6ஆம் மாதம் 2024. துறைசார் வளர்ச்சி ஆண்டு ஆண்டில் புலம்பெயர் உலக தமிழ் தமிழ் சிறுவர் எழுத்தாளர் மாதம் ஆகும். திருக்குறள் அட்சயா சான்றரூபன் சொல்ல போகின்றார். திருக்குறள் கடுமொழியும் கையந்த தண்டமும் வேந்தன் அடுமுரண் தேய்க்கும் அரண். இப்ப பழமொழி குளிப்பது கூழ், கொப்பளிப்பது பன்னீர். இப்ப அட்சயா ஒளிபரப்ப போகின்றார். அடுத்த நிகழ்ச்சிகள் இன்றைக்கு உரையாப்ப வாசிப்பாங்க அட்சயா. என்ன அந்த நெக்ஸ்ட் உரையாண்மை வாசிப்பதற்கு பிறகு பிரஜத்தின் வார்த்தை விளையாட்டு. நீங்க இலானியின் உடலை செல்வம் அட்சயா. அதுக்கு பிறகு வத்மலோஜினி ஆண்டியன் கண்வழி கற்போம். அப்ப நாங்க தொடங்குவோம் இப்பொழுது. என்ன உங்களையும் அட்சயாரையும் உங்களையும் அபிராமியும் தான் போறோம். ஓகே வெயிட் அப்ப நான் ஜூம் இன் பண்றேன். அனைவருக்கும் மீட்சி வணக்கம். இன்றைய வகுப்பாளருக்கு நான் சனி என்ற கோளை பற்றி வாசித்துக் கொண்டேன். வாசிப்பாளர் 1194 ஆகும். வாசிப்பு 1133 நான் இந்த நேரத்துக்கு வாங்க வாசிப்போம். நான் இந்த பிளானட் யூபிட்டர் பத்தி தான் எழுதியிருக்கேன். யூபிட்டர் சூரிய வட்டத்தில் மிகப்பெரிய கிரகமாகும். இதன் பரப்பளவு 143,3000 கிலோமீட்டர் ஆகும். சூரியனுக்கு கிரகத்திற்கு 778 மில்லியன் கிலோமீட்டர் வித்தியாசம். இது ரோமர்களின் முக்கிய கடவுளின் பெயரை கொண்டுள்ளது. இதற்கு 95 நிலவுகளும் உண்டு. ஏனெனில் 395 பாகத்திலிருந்து 501 பாகம் அளவில் உயரக்கூடியது. அதனால் ஒரு மனிதனும் அங்கு வாழ முடியாது என்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. நன்றி வணக்கம். அட்சயா அபிராமியோட முன்னுக்கே போயிட்டு ஓகே இங்க இருக்கிறோம். வாசிப்படம் 1333 நமக்கு பற்றி வசிக்க போகிறேன். சனி என்றால் சாற்றூன் என்று அழைப்பர். இது 58,232 கிலோமீட்டர் ஆகும். இது 2ஆம் பெரிய கோள் ஆகும். சனிக்கு செல்ல 4 வருஷமும் 26 நாட்கள் எடுக்கும். இது சூரிய சிஸ்டமில் 6வது கோள் ஆகும். சனியை சுற்றி ஒரு கவசம் உள்ளது. இது 1961ஆம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது. நன்றி வணக்கம். இப்ப நாங்க வந்து அடுத்ததாக தரணிகாவின் நான் வாசிப்பம் செய்யறதில்ல, ஞாயிற்றுக்கிழமை தான்.
ஓ முடியாம ஏன் என் மாமா சொன்னவர் நான் சனிக்கிழமையில செய்யலாம்ட்டு. சரி இப்போ நீ செய்த 3 பேரையும் போட்டிங்களா? ரெண்டு பேர் போட்டேன். சரி. அடுத்ததாக ஒரே அரம்புக்கு செல்வோம். நீங்க ஒரே அரம்பு செய்றீங்க. யா ஓகே அப்ப தரணிகா முதலாவதாக. அனைவருக்கும் விநியோகத்தோடு வணக்கம். ராஜ்குரியத்துக்கு உயர்ந்த வந்து இந்த ஏசர் லேப்டாப் பற்றி சொல்ல போகின்றேன். இது வந்து ஒரு ஏசர் லேப்டாப் ஆகும். இது வந்து இந்த கலர் வந்து பிளாக் ஆகும். இது வந்து நிறைய கீஸ் இருக்கின்றன. இது வந்து 1976 கண்டுபிடிக்கின்றன. இது ஸ்டான்ஷி என்ற ஒரு ஆள் செய்யப்பட்டுள்ளது. இது வந்து ஒரு தைவானீஸ் கம்பெனி ஆகும். ஸோ தாய்வான் கண்டுபிடித்துள்ளன. இதுல முதல் வந்து 11 எம்ப்ளாயை வச்சுதான் இந்த பிராண்டை உருவாக்கினோம். இதுல வந்து நிறைய கீஸ் இருக்கு. ஏபிசில இருந்து நிறைய வெறும் வித்தியாசமான ஷிஃப்ட் பட்டன், என்டர் பட்டன், ஸ்பேஸ் பட்டன், இதெல்லாம் உதவி. உங்களுக்கு ஒரு கம்ப்யூட்டர் இருந்தா இது தான் தேவை. ஏசர் கம்ப்யூட்டர் இருந்தா ஏசர் கீபோர்ட் தேவை. உங்களுக்கு இந்த ஒரு பிடிச்சிருக்கா? நன்றி, வணக்கம். மற்றும் அது தரணிகாக்கு பிறகு அபிராமி மற்றும் தரணிகா நீங்க அழகாக இருந்தீங்க உங்களிடம். நன்றி. வணக்கம். ஒரு இடம் 1920 இந்த இனிப்பை பிடிச்சிருக்கு. இந்த இனிப்பு வந்து ஒசத்துல தருவாங்க. மற்றும் இது வந்து அமெரிக்காவில் கண்டுபிடிக்கப்பட்டது. இது வந்து என்ன இனிப்புன்னா, இது வந்து நெக்லஸ் மாதிரி ஆகும். அதுல வந்து இந்த சின்ன சின்ன வட்டங்கள் மாதிரி இந்த கோர்த்து வச்சிருக்கிறேன். அதை அனைவரும் பிள்ளைகள் அதை போனா அது வந்து பாட்டி மிக்ஸ் இருக்கு. அதுல வந்து இப்போ வாட்ச் மாதிரி அப்படியே இருக்கு. இது எனக்கு மிகவும் பிடிச்சதாகும். அது நீங்க இப்படி போடலாம், நல்லா ஃபன்னாகவும் இருக்கும். அப்புறம் நிறைய நிறங்களும் இருக்கு. அதுல வேற ஃபிளேவர்ஸ் எல்லாம் இருக்குது. இப்ப மஞ்சள் இருந்தா லெமன் ஆகும், ஆரஞ்சு இருந்தா ஆரஞ்சு ஆகும், பிக் இருந்தா இன்பு எல்லாத்தையும் அப்படி ஏதாவது ஆகும். நல்லா இனிப்பான அதை எப்போ சாப்பிடக்கூடாது. 1925 மட்டும் சாப்பிடுவேன். சரியா 50 ரப்பம் தான் ஆகும். பணவத்துக்கு அபிராமி. அபிராமிக்கு பிறகு நான். இந்த ஜுவல்லரிஸை பற்றி தான் சொல்ல போகுது. அவ ஒரு சிங்கர் ஆகும். அவ சிங்கர் அவர் வந்து ஹூடினி என்ற ஒரு பாட்டு பாடியுள்ளார். அந்த பாட்டு நான் இப்போ காலம் பாடுறேன். அதனாலதான் சொல்றேன். இவ வந்து 22 ஆகஸ்ட் 1995 பிறந்துள்ள இவ வந்து மிகவும் பிரபல்யமானவ. ஏனென்று அவ நிறைய பாட்டுகள் பாடியுள்ளா. அவ மிகவும் ஒரு பிரபல்யமானவ என்று கூறலாம். இவ அந்த முக்கிய திறன் வந்து பாடுதான் என்று கூறியுள்ளார்கள். எனவே இந்த துவா லிபா வந்து சின்ன வயசுலேருந்தே அவன் முதல் ஒரு விஞ்ஞானியாக இருக்க வைக்கிறார். அதுக்கு பின்பு அவருக்கு தொடர்ந்து பாடலியாக அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கிறது. அவன் நியூலா, இஃப் இட்ஸ் எண்ட்ஸ் மீ, ஹாய், ஹாப்பி ஃபார் யூ போன்ற பாட்டுகள் பாடியுள்ளார். நினைக்கும் உங்களுக்கும் இவ பிடிக்கும். திருமணிலே முடிஞ்சு விட்டது. நன்றி, வணக்கம். வணக்கம் மணிகா. வணக்கம் தரணிகா. வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். அப்புறம் அக்ஷயாவின் நிறைவு தான் கேட்க முடியாது. வாழ்த்துக்கள் அக்ஷயா. இன்றைக்கு அப்போ ஒரு ஆக்கம் தான் ஒளிபரப்பாகி இருக்கிறதா? 3 இல்ல அபிராமி சற்று நேரத்தை வருவதாக தகவல் போட்டுக்கிறார். அதனால இல்லாட்டா இல்லை.
ஓகே ஓகே. வாழ்த்துக்கள் தரணிகா உங்களுக்கு. தனியா இன்னைக்கு நேரம் இணைஞ்சிட்டீங்க வரல கெட்டிக்காரு. தகவல் போட்டும் விளங்க இல்லை பல இருக்கு, அதான் பிரச்சனை. ஆ பார்க்க சொல்லி போட்டிருக்காரு. அதுல இந்த பார்த்துட்டு ம் சொல்லி ஒன்று இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாதுண்ணே. ம் சரி. சில பேர் வடிவா விலகி கொள்ள இல்ல. விளக்கு அல்லது அந்த காணொளி சும்மா பார்த்துட்டு முதல் கொஞ்சம் காணொளி பார்க்க இல்லை அவங்க. அப்ப அச்சியா உங்களுக்கு விளங்கிட்டுதா? அஹ், ஓகே. அப்ப அது அச்சியாவை எவ்வளவு நாளும் காணணும் நாங்கள் இனி. நன்றி. காணொளி பார்க்க இல்லை, அதான் பிரச்சனை. அவங்க சும்மா அதை நான் சொன்னேன் அந்த வரிகளை மட்டும் வச்சிருக்கணும் மாமா போட்ட வரியலை. அதாவது தொடர்ச்சியாக எழுதுறவங்கள ஜேசி நீங்கள் போடுங்கோ, வராதக்களை போடாங்கன்றதை மட்டும்தான் பார்த்துருக்கணுமே தவிர அதில் அதை போட்டிருக்கணும். நாங்கள் தொடர்ச்சியாக இணைவோம் காணொலி பார்த்து தான் உங்களோட விஷயம் விளங்கியிருக்கும். ஆனா இதுல தொடர்ச்சியாக அல்லது ஒரு நேரலையில இணைஞ்சாத்தான்ன்றதான் இல்லை, அதான் தொடர்ச்சியாக நேரவர்கள் எல்லாம் பேரை போடுங்க, நேரலையிலும் அவங்க வரணும். அதை விட்டு விட்டு வந்து பட்டிருக்கிறாங்க அவங்க வரப்போறது. கவனிக்கவில்லைன்னு தான் நினைக்கிறேன். என்ன இல்லைன்னா வந்திருப்பார்கள் எல்லாம் இன்னைக்கு. வீடியோ வாட்சிங். சரி பார்ப்போம். சிந்தித்து செயல் ஆற்றட்டும். இன்னைக்கு எவ்வளவு வேலைக்கு முடிஞ்சது, அது எனக்கு மிகவும் கவலையா இருக்குது. என்னண்டு இன்னைக்கு மிகவும் வேலைக்கு முடிஞ்சது, அது எனக்கு மிகவும் கவலையா இருக்குது. அதுக்கு என்ன மதையிறது, என்ன பண்ணுறது, நாங்க எழுதி போட்டு வீட்டுக்குள்ள குந்தி நேற்று கூட இன்னும் கூட பேர் இணைஞ்சு வடிவாவே நேற்று நகுல் நகுலும் ஹபிஷாம் இணைஞ்சிருந்தாங்க. இப்ப வராதவர்கள் கூட ஒரு மெசேஜ் போடலாம் தானே. அபிராமி போல இப்ப அபிராமி போட்டவர் தானே. இப்ப நான் சத்து நேரத்துல என்ன வேணும்னு சொல்லி தர்ணிகாம் போடுவேன் தானே. நீங்க டீம் அச்சியாக அந்த பழக்கம் இல்லா போச்சு. இனி குட்கள் அவர் செய்வார். அவர் கட்டிக்காரி கொஞ்ச நாள் வந்தவர், பிறகு அவர் கொஞ்சம் என்ன சொல்கிறது சுனாமி அடிச்சு எங்கேயோ பிள்ளைய கொண்டு விட்டுட்டுது. மற்றபடி அவர் ஓகே. மற்றபடி பின்னத்தில் வாரம் இல்லை தானே யாருமே. வாணி மாமி நீங்க பாத்துனீங்களா என்னுடைய பனச வீடியோ? நாளைக்கு இன்றைக்கு நானும் இன்னைக்கு போறோம். என்ன நான் பனச சொல்லுற நீங்க அது வெள்ளிக்கிழமை தானே. யார நீங்க சொன்னீங்க தானே நான் பிளாஜிஸ்ல பாப்போம். பார்த்தா போச்சு முருகன். அது நல்ல விஷயம். இல்ல நான் இரவே பாருங்க தர்ணிகான்னு சொல்லி வேற கேட்டுச்சிருந்தேன். பாத்தீங்களா, நான் இல்லைன்றது அஞ்சின் வாய் பார்த்துருக்கிறார். இங்க நிக்கிறார் கட்டிக்காரி. ஓகே இல்ல அது அவர்கிட்ட இது யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்க முடியல. அந்த வெறும் அந்த நோட்டிபிகேஷன் அந்த கேட்டதுக்கு செய்துட்டு அதர்ணிகா கட்டிக்காரி. வெள்ளிக்கிழமை பண்ணி சரி நாளே தானே பார்க்க போட்டாச்சு அந்த நேரம். எனக்கு ஐயா பிடிச்சவர் வீடியோ. ஐயா பாத்தீங்களா, போன அப்பாவே பிஸியா போனார். கோயில 2 ஐயா ஃப்ரீயா இருந்து வீடியோ எடுத்துருக்கிறார். அப்பா என்ன செய்யறவர் கோயில போனா? அவர் முதல்ல போறவர் எங்களை 7 மணி அப்படி போறவர் மார்னிங்ல. நீங்க யாரோட போறீங்க? எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆளு கூட. ஏன் அம்மா வாரதில்லை? அவருக்கு எல்லாரும். ஆனா அப்பா வந்து கோயில போய் என்ன செய்வார்? வேலை செய்வார், உதவி கொடுப்பார். ஓகே. அப்ப வேலை போற இல்லையா? உதவி செய்வார். வேலை போற நாட்கள்ல அவர் இந்த வீக் லீவு கோயிலுக்காக. யா அப்படியும் லீவு கொடுக்குறாரு பாருங்க கோயிலுக்கு. ரொம்ப உதவி செஞ்சவர் அவருக்கு. அவர் திருப்பி கொடுக்கணும். சரி என்ன தரணியா சொன்னீங்க? சிவன் நிறைய உதவி செஞ்சவர் அப்பாக்கு. அதுக்கு அப்பா திருப்பி கொடுக்கணும். யாருக்கு? சிவனுக்கா? சிவன் கடவுளுக்கா? எனக்கு தெரியும் சிவன். சிவன் நான் நினைச்சேன் வேற யாருமோ. எனக்கு வடிவா கேட்டது திருப்ப சொல்ல வைக்கிறேன். ஆனா தர்ணிகா அப்படி செய்யறது சரிதானே தர்ணிகா? அப்போ ஒரு ஆள் எங்களுக்கு உதவி செய்தாருன்னா நாங்க அவையிலோடய தான் நினைக்கணும். அல்ல எங்களுக்கு அதை செய்யணும்னா அதை நாங்க திருப்ப கொடுக்கணும். உங்களோட அப்பா மாதிரி இல்லையோ, விட்டுட்டு ஓடக்கூடாது. என்ன தர்ணிகா? நாங்க என்ன செய்தவர் சிவன்?
அவர் கவர்மெண்ட் பிரச்சனையோட ஹெல்ப் பண்ணினவர். அவர் வேலை கண்டுபிடிக்க அவர் முதல் யூகேக்கு வர அவர் வேலை இல்லாம இருந்தவர். then வேலை கிடைச்சிட்டு என்ன சிவன் இல்ல அது சிவபெருமான் வேலை கொண்டு கொடுத்துடாமோ இல்ல லைக் அவர் நம்பிக்கை நம்பிக்கை வரைக்க அவர் சிவனை தான் கும்பிடுறவர், சிவன் கோயிலுக்கு தான் போனவர். உங்களுக்கு அப்பா இதெல்லாம் சொல்லி இருக்கிறாரா? நான் கேட்டிருக்கிறேன். கேட்டு நீங்க எங்களை விட்டுட்டு கோயிலுக்கு போறீங்க என்று. எப்ப கேட்டீங்க? கேட்டது இல்லையா? அது முதல்லயே கேட்டுட்டீங்களா? முதல்ல கேட்டுட்டேன். அப்ப சிவன் கோயிலுக்கு மட்டும்தான் அப்ப போவார், மற்ற ஒரு கோயிலுக்கும் போற இல்லையா? பிள்ளையா கோயில், ஹரோ பிள்ளையா ஈலிங் அம்மன் கோயிலுக்கும் போறவர். எல்லாத்துக்கும் போறவர் சிவன் கடவுளோட விசுவாசி அப்பா. ஓகே சரியா. வணக்கம் வாணியக்கா. வணக்கம் வணக்கம் எல்லோருக்கும். வணக்கம் வணக்கம் அம்மா. வணக்கம் தர்ஷி. வணக்கம். நிறைவாகிவிட்டது. ஆமா ஆமா. இப்ப கேட்டு நான் இப்பதான் வீட்டு வந்து கேட்டேன். அச்சியா சொல்லியிருந்தேன் இன்றைக்கு மெல்ல நான் முடிஞ்சது கவலையா இருக்குன்னு சொல்லி. நகுல் ஸ்வீமனுக்கு இன்னைக்கு 6 இனித்தான் வேற 6 15 20 ஆகும் அந்த சேரவ. இல்ல இப்ப என்னென்றால் சாதனையாளே, இப்ப எங்களால முடியாது, இந்த நாளைக்கு முடியாது என்று சொன்னால் கூட பரவாயில்ல. இப்ப அந்த தகவலுமே இல்லாம இக்னோர் பண்ணி இப்ப பாருங்கோ, இந்த தகவல் ஒருத்தருக்கும் விளங்க இல்லை. ஆனால் கண்ண பேர் எஸ்டிடி குரூப்ல அதுக்கு பதில் செய்தது சரி, ஓகே செய்தது சரின்னு சொல்லி எழுதி இருக்கோம். இல்ல நாங்க தொடர்ச்சியா இணைவார்கள் நம்ம போட்டுக்க தவிர அதுல அந்த மீனிங் அவங்களுக்கு விளங்க இல்ல. இப்ப அது இதுல இணைஞ்சு தான் ஆக்கங்கள் ஒளிபரப்போணும் அதை உதரம் விளங்குது இல்ல. தொகுப்பாளர்களும் தொகுப்புகள் இல்லைன்றதும் அப்ப அது வீடியோ பார்க்க இல்ல. அப்ப என்ன பண்றது? அம்மாக்களுக்கு பிள்ளைகள் தான் பார்க்கலண்டா, அம்மாக்கள் பார்க்கல, அம்மாக்கெல்லாம் பிள்ளைண்டா, பிள்ளைகளும் பார்க்கல. அப்போ யாருக்கு விளங்கும்? ஒன்றும் விளங்க இல்லை. இல்லை இப்போ நான் எத்தனை பேர் பாணிய வாசி பெரும்புரியர் போட்டிருக்கேன், எத்தனை கணவர் போட்டிருக்கீங்கம்மா? யாரோட கழிவுறப்பு நீங்க அவாட்சியா வழியுறப்பு செய்றீங்க? பாக்குறேன் இதுலயே பார்க்கல, தெரியல எத்தனை பேர் இணைஞ்சிருக்கு. இப்ப அபிராமி போட்ட ஒரு சந்தேகங்களே தான் சரி நேரத்துல வேறண்டா அப்படி ஓகே. அப்ப அவரு போட்டது நினைக்கிறேன், அவர் மாறது தோணுது. ஒரே அரம்பில 8 பேர், மற்றது வாசிப்பரம்புல வாசிப்பரம்பு எத்தனை பேர் பாக்குறேன். ஒரே யாரும் 8 பேர் நீங்களா? வாசிப்பரம்புல 5 இல்ல 7 இல்ல 5. தியரியை பார்த்து பாருங்க, தியரியை பார்த்து தான் கண்டுபிடிப்போம். 7 6 வாசிப்பரம்பு 6 அமிஷ் 1 2 3 4 5 8 6 7 அப்ப வீட்டுல இருக்கிற அபூர்விகா அங்க எங்க போயிட்டாமா? அபூர்விகாக்கு பஞ்சி பாருங்க ஆக்கம் இருக்கு. ஆள் இருந்தா போட்டிருப்போம் தானே. அந்த அதே வீட்டுல நீ அக்கா அடைஞ்சிருக்கிறா இப்ப. சரி இல்ல பார்த்து போட்டு கூட இப்ப பார்த்தாத்தானே விளங்கும் தண்டை போட்டதை இல்லையோண்டு. ஆமா ஆமா. ஆனால் கன பேர் ஆக்கங்கள் இப்ப செய்யறது அதாலதான் வேற இல்லையோ தெரியல வாணிகா. செய்த வேலை ஒரு ஆள் 2 ஆக்கள், இப்ப அபிராமி 3, நகுல் 4, மற்றது ஆரம்ப மற்றது ஆக்கங்கள் போடுறவையும் இதுல மட்டாக்கள் இணைஞ்சிருக்கலாம். ஏனோ தெரியல மட்டாக்கள் இணை ஆக்கமண்டே தொகுப்பு செய்ய வைக்க சொல்றீங்களா? அல்லது ஓமோ தொகுப்பும் ஆக்கம் போட்டவே தானே வாணிகா. இதுல 8 பேர் வாசி பெருமை போட்டிருக்கணும்னா ஒரு ஆள் தான் அபிராமியும் இவன் தானே. இப்ப 2 பேர் தானே வாசி பெரும் இதுல தான் இல்ல அது அவரை வர இல்ல போட இல்ல. தரணியா வாசி பெரும் போட்டிருக்கீங்களா? இல்ல போட்டாங்க. இல்ல சும்மா தகவலையாச்சும் போடலாம் தானே. சும்மா போட இயலாது, சும்மா போட்டுறேன் எல்லாரும் போட்டு இருப்பினோம்.
அப்படி ஓ அதையும் பழகக்கூடாது பிறகு. இல்ல நகுல் திங்களும் புதனும் இணைய மாட்டார் என்ற முதலே அவர் அறிவிச்சவர். திங்கள் தமிழ் வகுப்பு, புதன் ஸ்ரீமன். அத வந்துடுவார், பிரஜித்தின் நிகழ்ச்சிக்கு வந்துடு சேர்ந்துடுவார். சரி, அப்படி நான் அதை கொஞ்சம் மாமாவோட கதைக்க சொல்லுங்க. இப்ப இப்படி போறனாங்க போடுவீங்களா, மற்ற 3 நாள் நான் வந்து இருப்பேன் கூடுதலா இணைவான் தந்த வேலை செய்யாட்டிலும் மாணியக்கா வீட்டு வேலை செய்யாட்டிலும் இதுக்கு வந்துடுவான். ஏனோ தெரியல, நான் கேட்கறது நீ என்ன இந்த பள்ளிக்கூட வேலையில கவனிக்கிறேல உனக்கு ஓடுறேன்னு சொல்ல, அது இது விருப்பம். அது இருந்து கதைச்சு பிஞ்சு படுறது பிக்கி படுறது அப்படித்தான் சொல்லவா. அம்மாவை காணறையில தரணியாத்தான் காண முடியுது. அம்மாவும் இல்ல, அம்மா என்ன செய்யறவ கோயிலுக்கும் போல இதுக்கு மாறில அம்மா என்ன செய்யறவ வீட்டுல இந்த நேரம். இப்ப அம்மா கூப்பிடலாம். இல்ல நீங்க கூப்பிடாதீங்க, என்ன செய்யறவா நீங்க கூப்பிடாங்க. அம்மா அம்மாக்கு தெரியும். அம்மா வந்து இந்த நேரம் என்ன செய்யறவ, பிள்ளை இதுக்குள்ள இருக்குது, ஒரு தட்டி கொடுப்போம்னு அம்மா நிக்கிறவா இல்ல. என்ன பண்ணுவோ பஜிதான் பாடுறவன் தான் பாடணும். ஆனா தரணிகாக்கு விருப்பமே ஓடி வந்து நகுல் மாதிரிங்க வேற பிள்ளைகளா என்ன பண்ணுவோம் என்றுதான் பாடணும். இப்ப அதே மாதிரி தான் தஜிமாயும் வெளியால வந்துட்டு சாதனை டீச்சரும் வெளியால வந்துட்டோம். நான் கடைக்கு போயிட்டு வந்தேன், நான் ஒரு ஓடி வந்து போட்டு பார்த்தேன். எத்தனை பேர் இன்றைக்கு அந்த சொன்னதை கேட்டு எனக்கு பார்க்காவல இருந்தது. அதை பார்த்து கூட பாருங்க, தொடர்ச்சியாக இணைவார்கள் என்றுதான் வருதை தவிர அந்த இதை விளங்கி கொள்ளாம இருந்திருக்கேன். தொடர்ச்சி ஆக்கம் செய்வோம் தான் எழுதி இருக்கேன். அதுல இதுல வந்து இணைஞ்சாதான் அதை பிளே பண்ணப்படத்தை கவனிக்கிறோம். வீடியோ பார்க்கல, வீடியோல சொல்லப்படாதானே ஒழுங்கா தகவல். நேற்றும் நான் வடிவா சொன்னார் நேரலையில். ஆனா கபிஷாக்கு தெரியும், கபிஷா தகவலும் போடையில இல்ல. கபிஷா பாத்துருக்கா, முதல் வீடியோ பாத்து போட அவ இப்ப டெஸ்டால செய்ய மாட்டேன்னு அறிவிச்சிருக்கா. அதனால ஆமா ஆமா கபிஷா. ஆனா கபிஷா அந்த தம்பி வேற எல்லாமே தெரியும், அவர் தான் ரெண்டு பேரும் இல்ல. மற்றும் கிஷாந்த் வேறலாம், கிஷாந்த் கொஞ்சம் கள்ளம். அது இல்ல நாங்க சொல்றோம். இப்ப அவங்களோட இது அவங்களுக்கு தான் தெரியும். 5 நாளும் ஆப்டர் பள்ளி குடும்பம் தெரியல, அப்படி போறாரு தெரியும். டியூஷன் காசு கூடனா திரிவார்கள் போல ஆக்கள் மொத்தத்துல. மற்றபடி என்ன தெரியல. மற்றதுக்கெல்லாம் ஆர்வத்தோட போறீங்க தானே. இது உங்களோட ஆக்கத்தை இதுல பார்த்து அதை போட்டு அதை தட்டி கொடுக்குற 2 மேர கூட அதுக்கு ஒரு நன்றி கூட உங்களுக்கு சொல்லலான்னு சொன்னேன். 2 பிசி எவ்வளோ 10 நிமிஷமா செய்யறீங்க, ஒரு 2 நிமிஷம் தானே வாசிக்கிறீங்க. 1 நிமிஷத்துக்குள்ள ஒரு அப்படி இருந்து சாந்தினி அவர்கள் ஏக்கத்திலேயே சொல்லுவேன், இது காணாது செங்கோன்ட்டு. அதுவும் நடக்க இல்லை. சரி என்னோட விட்டாலும் இப்போ இந்த தகவல் போட்டும் அது கூட உரைக்க இல்லைன்னு சொன்னா இனி நோ பாயிண்ட் கதைக்கிறது. என்ன பண்றேன்னு விளங்க இல்லை. கொஞ்சம் அக்கறை எடுக்க வேணும். நாங்கள் ஏன் செய்யறோம்ன்ட்டு மற்றது இதுல போடுறதுக்கு ஒவ்வொரு ஆக்கள் அதுக்கு நேரங்களை கொடுக்கணும்ன்றதையும், நாங்கள் அதை ஒன்று செய்யறாங்க அதை வடிவா செய்ய வேணும்ன்றதையும் யோசிச்சு செய்ய வேணும். இல்ல இப்ப அவர்கள் பக்கத்திலும் இப்ப பல சோழிகள் தான் இல்லையாண்டு இல்ல. அப்ப போட்டுட்டு அது உங்களுக்கு ஆர்வம் கொண்டு வரணும் இல்லோ. என்ன சொல்லினோம் அது இல்ல, அதுதான் ஏனோ தெரியல வணிக. அது இல்ல எனக்கு அது சரியான நான் கூட கேக்குறேன். நகுல் நீங்க என்ன சொல்லி நம்ம கொண்டு வாசிப்பெரும்புரி எறும்பை பற்றி என்று கேட்கறீங்களா, போட்டு கேளுங்கோவன். நான் அந்த இதுகள் பாப்பினேன் தானே யூடியூப் அதுகள். அப்ப நான் சொல்றேன் நகுல் அப்ப உங்களோட வாசிப்பை பற்றி என்ன சொல்லிருப்பேன் கேளுங்கோவன். அது ஓகேம்மா, நான் நல்லா வாசிச்சேன், நான் ஓகேம்மா வாணி இருப்பான். எனக்கு வீட்டுல சொல்றத நான் சொல்றேன். இல்ல நீங்க உண்மையா சொல்றது. நீங்களும் மாதிரி யாரும் இன்னொரு ஆள் வந்து சொல்லுங்க பட்டமா
அப்ப சொல்ற அதான் வேணும். அப்புறம் நாங்களும் சேர்ந்து பிள்ளைகளோட வந்து யா எனக்கு நகுல்ல நிறைய செய்யணும் நகுல்னாலேயே எல்லாம் செய்யணும் நேற்று வீடியோ எடுத்தது வித்தியாசமா எடுக்க அந்த சும்மா இப்படி வீடியோ வச்சுட்டு வாங்க இப்படி வச்சுட்டு எடுப்பா. அப்ப நான் சொன்னேன் நான் இதை எடுக்கிற முறைப்புல நீ இதுக்கு ஸ்டாண்ட் எல்லாம் இருக்குமா நீங்க எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கிறோம் எல்லாம் இருக்கு. அந்த ஸ்டாண்ட் பயன்படுத்துறீல முந்தி கொஞ்ச நாள் நல்ல வடிவம் எடுத்துட்டு இருந்தவ அப்புறம் விட்டுட்டாரு. அந்த பஞ்சி சுற்றியான பஞ்சு பிடிச்ச பிள்ளைய மாதிரி எல்லாத்துக்கும் செய்து விட்டோம்னா சரி. அந்த தற்பேதப்ப நேற்று பேசினா பிறகு ஸ்டாண்ட்ல பூட்டி வாசி பேர் 2 இடத்த புள்ள விட்டுட்டா நான் கேட்டுக்கொண்டு இங்க இருந்தேன்னா நான் இங்க செய்த வேற அங்க மற்ற அடையில செய்த நான் பிள்ளை நான் புள்ள செய்யறேன்றதுக்கு அம்மா நீங்க ஏன் கத்துற அம்மா நீங்க ஏன் அதுவும் பிடிக்காது. அதுக்கு கேட்குறான் அதுக்கு கேட்க வேண்டாம் திருப்பி செய்தேன். நான் வேணும் தான் கத்தினேன். இல்லை கத்தத்தான் வரும். இப்போ எனக்கும் இதில் தகவல் இவ்வளோ போட்டும் தொடர்ச்சியாக என்ன பண்ணல எனக்கு எனக்குள்ள கத்துனதுன்னுட்டு உங்களுக்கு விளங்க இல்லையா விளங்குறது இல்லையா அதை ஒரு தரம் பாருங்கள் திருப்பி ரெண்டு கத்தோடும் போலாம் இருந்தது. பவித்ரா சொன்ன மாட்டாரு 11+ இருக்குண்டு. ஆனா 11+ முடிஞ்சிருக்கும் இந்த வரைக்கும். இல்ல நான் அவட தகவல் வாசிக்கல. என்ன போட்டிருந்தவா அவ சொன்னவா 11+ கிரிக்கெட்டும் இருக்குண்டு. ஆனா நான் 11+ செய்ய மேல முடிச்சிட்டேன். ஸோ எனக்கு தெரியல 11+ஆ இல்ல அவங்க அம்மா சொன்னா ஏதோ செப்டம்பர் ஏதோ பாஸ் பேப்பர் செய்து ஏதோ நானும் வடிவா வாசிக்கல ஏதோ 11+ பேப்பர் பிராக்டிஸ். ஆனா அவ 5ஆம் வகுப்பா நினைக்கிறேன். அடுத்த வருஷமோ தெரியாதம்மா. இல்ல இந்த செப்டம்பர் ஏதோ சொன்னாங்க நம்ம. 5ஆம் வகுப்பு. இல்ல 10+ ஆயிட்டு தானே அவருக்கு அப்படின்ற 11. 10+ தான் 11+க்கு போகணும். அவ சொன்னவங்க அம்மா சொன்ன இந்த வருஷம் சொல்லி. அது என்ன அது தகவலை வாசிக்க நான் வாசிக்க என்னோட போன் இல்லை பக்கத்துல. வணக்கம் மாமா, பவித்ராவுக்கு 11+ பிராக்டிஸ் ஸ்கூல் கிளப் கிரிக்கெட் பிராக்டிஸ் அண்ட் மேட்ச் இருப்பதால் தொடர்ச்சியாக உரையாம்ப செய்ய முடியவில்லை. நீங்கள் எடுத்த முடிவு சரியானது. செய்வனை திருந்த செய். இதை நானும் அனுமதிக்கிறேன். அனுமதி இல்ல ஆமோதிக்கிறேன். அதான் ஓகே. என்ன தெரியுமா அந்த ஏற்றுக்கொள்கிறேன் ஆமோதிக்கிறதுன்றது ஏற்றுக்கொள்றேன். சரி வணக்கம் எல்லோருக்கும். வணக்கம் மாறுங்கள். வணக்கம் மிலானி, எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கு. நீங்க எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கு. கனநாள் உங்களை காணலையே. நான் போன புதன் பார்க்கல, கனநாள் காணலையே உங்களை. எனக்கு கொஞ்சம் பரீட்சையும் இருந்தது. ஆனா இப்ப நான் தொடர்ச்சியாக வேற நான் முயற்சிக்கிறேன். எத்தனையாம் ஆண்டு படிக்கிறீங்களா மாட்டோச்ச சூழல? 10ஆம் ஆண்டு இப்ப. ஓகே, சேட்டப்பே முடிஞ்சுதா? திங்களோட முடிஞ்சிட்டது. ஓகே, சும்மா இருந்து செய்தீங்களா? அதான் இப்ப எங்களுக்கு கூட பாடங்கள் தானே 11ஆம் வகுப்பு கொஞ்சம் குறையும். ஆனா கூட நேரம் எடுக்கும் அந்த பாடங்கள் எடுக்கணும். ஓகே, டிசைட் பண்ணிட்டீங்களா என்னென்ன பாடம் 11ஆம் ஆண்டுல எடுக்க போறீங்கன்னு? எடுத்துட்டேன். ஓகே, சரி சரி. அப்படியே நம்ம மிலானிட்டாக இப்ப போடும் ஒரு பாக்கட்டும். ஓகே, என்ன செய்தீங்களா? ஆக்கப் செய்தீங்களா மிலானி? நான் இன்றைக்கு செய்தேன். நான் right.
இல்லை சத்தம் வர இல்லை. நீங்க ஷேர் சவுண்ட் போட்டுடுவீங்க. இதன் நிறை கதிரவனின் நிறையில் 1000ல் ஒரு பங்களவே ஆகும். ஒண்ணுக்கு இருந்து விடுங்க அம்மா. கேக்குதா? யா ஓகே, நான் மியூட்ல இருந்தா ஃபுல்லாக்கி விடுங்க. ஃபுல் ஸ்கிரீன்ல போறோங்க. எல்லோருக்கும் உற்சாக வணக்கம் இருக்கா பெரும்ப 892 நான் இந்த பற்றி வாசிக்க போகிறேன் என்றால் நான் இன்று வியாழன் என்ற கோள் வச்சு எழுதியிருக்கின்றேன். அதன் வாசிக்க போகிறேன். வியாழன் என்பது கதிரவனிலிருந்து 5வதாக அமைந்துள்ள ஒரு கோள் ஆகும். கதிரவ அமைப்பிலேயே மிக பெரிய கோளும் இது ஆகும். இதன் நிறை கதிரவனின் நிறையில் 1000ல் ஒரு பங்களவே ஆகும். எனினும் அது கதிரவ அமைப்பில் உள்ள மற்ற கோள்களை இணைத்தால் கிடைக்கும் நிறையை விட 2 மடங்கு அதிகமானதாகும். வியாழன் மற்றும் சனி ஆகிய இரண்டும் வளிம பெருங்கோள்கள் ஆகும். பழங்காலத்திலேயே வியாழன் கோளை பற்றி வானியலாளர்கள் அறிந்து வைத்திருந்தனர். இது சூரிய குடும்பத்தில் உள்ள கோள்களில் மிக அதிக காந்தப்புலத்தை கொண்டுள்ளது. உங்களுக்கு இந்த வாசிப்பது பிடிச்சிருக்குதா? வணக்கம். புரியாம அது மேல இருந்த 5வதுல எல்லோருக்கும் உற்சாகமானது நண்பர் 892 நானே தந்தை கூற போகிறேன் என்றால் நான் இன்று உங்களுக்கு யூரோப்பியன் எலெக்ஷன் பற்றி தான் கூற போகிறேன். இந்த எலெக்ஷன் இப்ப ஜெர்மனியில மூலமாக மிகவும் பேசப்பட்டுதான் வந்திருந்தது. இப்ப 9ஆம் தேதி ஜூன் மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை தான் நடைபெற்றது. ஆனால் இப்போதும் பல ஆக்கள் இதை பற்றி கொண்டு வாயிடம் என்றது பல விடயங்கள் இதற்கு நாங்கள் கூற வேண்டும். ஒன்றில் இப்ப புதிய சட்டங்கள் போன்றது வந்ததால் உதாரணமாக 16 வயதுக்கு பின்பு நீங்கள் இந்த எலெக்ஷன்ல கலந்து கொள்ள முடியும். இந்த எலெக்ஷன்ல என்ன நீங்க செய்ய வேண்டும் என்றால் யூரோப்ல உள்ள கட்சிகள் நீங்கள் தேர்ந்தெடுக்க முடியும். தான் இது பொதுவாக இத எப்படி செய்ய வேண்டாம் இந்த எங்களுக்கு பொதுவாக அந்த கட்சிகள் தெரியாது தானே. அப்ப ஜெர்மனியில் உள்ள கட்சிகளை வைத்து நாங்கள் அந்த எலெக்ஷன் போட வேண்டும். அப்ப எங்களுக்கு இப்போதானமாக CDU என்ற கட்சி மிக விருப்பம் இருந்தால் அது நாங்கள் செய்விருப்போம். இங்க தற்போது ஒரு பாட்சி வந்திருக்குது. அது பல விடயங்களுக்கு எதிராக இருக்குது. உதாரணமாக வெளிநாட்டவர்களை வெளியில் அனுப்ப வேண்டும் போன்றது. அது இப்போது பல சிறியவர்கள் என்று சொல்லலாம். இப்போது பல ஆட்கள் இது விரும்புகிறார்கள் என்றதையும் நாங்கள் சொல்ல வேண்டும். அதற்கும் பல காரணங்கள் இருக்குது என்று நான் முக்கியமாக சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? வாழ்த்துக்கள் மிலானி. வாழ்த்துக்கள் மிலானி. மிக்க நன்றி. நன்றி. வணக்கம். நேரம் 5:15 அதற்கிடையில் யாரும் வந்தால் அந்த 5:30க்குள்ளே வருபவர்கள் வந்தால் நாங்கள் போடலாம். என்ன இது கல்யாண வீட்டில் சோட்டிச்சு கொடுக்குற மாதிரி. தாமரைக்காங்க வரங்க சோட்டிச்சு வாங்க வர. வணக்கம் பாணி. வணக்கம்.
நல்லா போட்டு விட்டுட்டு வாசிப்பேனும்ப அஹ், மிலானின்ற வரைக்க தான் முழிச்சேன். பா கொடுத்து வச்ச மகாராசி ஐயோ கடவுளே. நித்திர அதுக்கு சாப்பிட்டு உரியரம் பண்ண சொன்னப்ப இன்னும் உரியரம்பு போட இல்லையா? ம் சரி நீங்கள் சொல்லுங்க. தாமல் ரெட்டி ஓ எல்லாம் முடிஞ்சிட்டு ஒரு இடமும் வாசிக்கிறமும் முடிஞ்சிட்டு. சரி முடிஞ்சிட்டது. சரி. சரி இன்றைக்கு கொஞ்சம் ஒரு இது கொடுப்போம். சாந்தினி அவர்கள் நிற்கிறபடியினாலே நாங்கள் ரிவல்வரம் செய்வோம். சரியா? அப்ப நான் நிக்கிறபடியாலே நீங்க ஒரு நிற்கிறபடினால போடலாம். திவிந்த நாடு இருந்த ஒரு அப்படி இன்றைக்கு மட்டும்தான் இந்த சலுகை. சரி சரி. அம்மா வந்தா மகனுக்கும் மகளுக்கு அப்ப காணொளி இல்ல, ஒளிபரப்பாகும். நாங்கள் ரெண்டே மட்டும் அது அவர் அந்த ஸ்விம்மிங் போனபடியினால சொன்னவரண்டி மற்றது நகலப்பும் இணையற வழியா. அதுக்காக இடையில. போடுங்க. ஆ, ஆ. Yeah. ஆ. Page. இன்றைக்கு அச்சியா வந்திருக்கிறா. நேற்று காண இல்லை. இல்ல ஒரு கிழமை வரத்தானே வேணும். ம். இது ஒரு இறங்கு வணக்கமாணி, நானும் இணைஞ்சிருக்கிறேன். ஓம் வாங்க வாங்க வாழ்த்து வர வேண்டும். 2 பேரும் வாசிச்சது தான் நான் கேட்டேன். இப்பதான் போட்டேன். மிலானியும் நகுலும் கொடுத்து வச்ச மகாராசிகள். நான் நித்திர உள்ளேல. சே அண்டாலும் சொல்லுவோமா? நான் இந்த கட்டாயம் முழுக்கக்கு போடப்பட்டு பக்கத்துல போட்டேன் நான். அப்படி நீங்க கட்டாயம் கேட்க மாட்டேன் இருந்திருந்தீங்கன்னா நித்திர வந்திருக்காது. என்ன செய்கிறது? கேட்டிருப்பீங்க. இங்கிலீஷ் பாடத்து இது எங்களுக்கு ஒரு ப்ரொஜெக்டாக இருக்குது. அப்ப நான் அந்த ஐலாண்டை பற்றி நான் சொல்ல போயிருக்கேன். இதுல ஐலாண்ட் 2 பகுதிகளில் பிரித்திருக்கிறது. அது நார்தர்ன் ஐலாண்ட் பிளஸ் சதர்ன் ஐலாண்ட் ஆகும். இந்த நார்தர்ன் ஐலாண்ட் என்னென்றா இது பார்ட் ஆஃப் யூகே ஆகும். அது அப்ப பவுண்ட்ஸ் என்ற பணத்தோட இதுல அங்க ஒரு குவீன் உள்ளது. நார்தர்ன் ஐலாண்டின் கேபிட்டல் சிட்டி பெல்ஃபாஸ்ட் ஆகும். இதே போல ஜாயன்ட் கோஸ்ட் இருக்கிறது. இதற்கும் ஒரு நல்ல ஸ்காட்லாண்டுக்கும் நார்தர்ன் ஐலாண்டுக்கும் ஒரு பெரிய போய் சண்டை பிடிச்ச கதைகளும் உள்ளன. இதுல நிறைய மிகவும் ஃபேமஸான இடம் ஆகும். அது உதாரணமாக லண்டன் ஏரியா ஆகும். இது பார்ட் ஆஃப் யூகே 1801 ஆண்டில் இருந்து ஆகும். இது சதர்ன் ஐலாண்டில் ஓன் ரிபப்ளிக் ஓன் பிரசிடென்ட் இத்தனை அதில் ஈரோ தான் கரன்சி ஆகும். இது 1973 ஆண்டில் தான் மெம்பராக ஆகியுள்ளது. இது எக்கானமி டெக்னாலஜி இத்தனை ஃபார்மிங் ஆகும். இதே போல லெக்கற்றும் இத்தனை ஓன் ஃபிளாக்கும் வைத்துள்ளது. ஐலாண்டின் இத்தனை சதர்ன் ஐலாண்டின் கேபிட்டல் சிட்டி டப்ளின் ஆகும். டப்ளினில் கரன்சி ஈரோ ஆகும். இது 130 ரிவர்ஸ் முழுவதாகவும் உள்ளன. இது மிகவும் ஃபேமஸ் பார் டெம்பிள் பார் ஆகும். இதனுடன் மெனி ரிவர்ஸ் உள்ளன. இது கத்தீட்ரல் அது சர்ச் ஆகும். ஐலாண்டில் மிகவும் ஒரு பிரபலமான ஹிஸ்டரியும் உள்ளது. இதன் பாப்புலேஷன் 4.9 மில்லியன் மக்கள் 2020 ஆண்டாக இருந்தது. இது பார்ட் ஆஃப் யூகே 1921 ஆண்டு வரை இருந்தது. இது மிகவும் நிறைய படங்களும் எடுக்கப்பட்டன. இது 2 வித்தியாசமான இருக்கிறது. இது லாங்குவேஜ் ஐரிஷும் இங்கிலீஷும் ஆகும். இது கல்ச்சுராக சென்டர் உள்ளது. இதுதான் இந்திய உரையாடல். நன்றி, வணக்கம். இப்ப வாசிப்போம். இப்போது நகலின் வாசிப்பரம்பு கிட்ட வருவோம். அது முதலாவது நினைக்கிறேன். No. Okay. இந்த வாசிப்பரம்பு பாருங்க. இந்த வாசிப்பரம்பு. ஓம் நீங்க இப்பதான் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வணக்கம். இந்திய வாசிப்பாளத்தில் நான் தனி என்ற கோளை பற்றி வாசிக்க போயிருந்தேன். வாசிப்பாளம் 1194 ஆகும். தனி 1104 632 கிலோமீட்டர் கழிவுகளாக ஆகும்.
இதன் வளையங்கள் மிகவும் சிறப்பாக காண முடியும். இத்துடன் அதன் மூலமாகவும் செட்டின் என்பதற்கு நான் உங்களுக்கு தெரிய முடிகிறது. இதனை காஸ் பிளானட் என்பது அழைக்கப்படும். இதற்கு -139 வரை போக முடியும். இது 1433 மில்லியன் கிலோமீட்டர் சூரியனில் இருந்து தாண்டி இருக்கிறது. இது 34,884 கிலோமீட்டர் சுற்றுகிறது. இதற்கு 10,851 நாட்கள் எடுக்கும் சூரியனை சுற்றி வருவதற்கு எடுக்கும். இதில் ஒரு நாள் 0,687 ஆகும். இதற்கு 63 நிலாக்கள் உள்ளன. சட்டூனில் என்ன முக்கியம் என்றால் இதனையும் தன்னுடைய வளையங்களை மிக என்னாச்சு? அச்சா ஃப்ரோஸ் ஆயிட்டா. அட்சி அந்த நெட் பிரச்சனை வந்தது வாங்க. ஓ அட்சி ஆடுவக்கா. ஆமா. அட்சி ஆகானா. வணக்கம் வாணி மாமி. ஓ வணக்கம் அங்குப்ராமி. வணக்கம் அபிராமி. அபிராமி. அங்க அட்சி அவட பக்கம் நின்னுட்டு அட்சியா. அட்சியா? அட்சியா அட்சியா வழியில போயிட்டு வர போறா. போயிட்டா. பிளாக் ஆயிட்டு. இல்ல. வந்துட்டா. இப்ப இந்த வாசிப்பரம்பு முறை என்ப பாருங்க. அட்சியா சத்தம் வர இல்ல அட்சியா. மிஷினே போறட்டா? இல்ல நகுல்ற ஃபுல்லா வர இல்ல. ஓகே அப்ப நான் வந்து அவரே போட்டுட்டா மிஷின்டே போடும். wait. Please. தனி என்ற கோளை பற்றி வாசிக்கப்படுது. வாசிப்பாரம் 1194 ஆகும். தனி 1104 632 கிலோமீட்டர் கழிவுகளாக ஆகும். இதன் வளையங்கள் மிகவும் சிறப்பாக காண முடியும். இத்துடன் அதன் மூலமாகவும் சட்டின் என்பதற்கு நான் உங்களுக்கு தெரிய முடிகிறது. இதனை காஸ் பிளானட் என்பது அழைக்கப்படும். இதற்கு -139 வரை போக முடியும். இது 1433 மில்லியன் கிலோமீட்டர் சூரியனில் இருந்து தாண்டி இருக்கிறது. இது 34,884 கிலோமீட்டர் சுற்றுகிறது. இதற்கு 10,851 நாட்கள் சூரியனை சுற்றி வருவதற்கு எடுக்கும். இதில் ஒரு நாள் 0,687 ஆகும். இதற்கு 63 நிலாக்கள் உள்ளன. சட்டூனில் என்ன முக்கியம் என்றால் இதனையும் தன்னுடைய வளையங்களை மிக சிறப்பாக காணுவதற்கும் இந்த வளையங்களிலும் மிகவும் நிறையவும் உள்ளன. இதுதான் என்னுடைய வாசிப்பாரு. நன்றி, வணக்கம். வார்த்தைக்கு அது ரெண்டு வீடியோ போங்க. வணக்கம், நான் அமீஷ். நான் வீட்டு தோட்டம் வாசிப்பரம்பு படிக்க போறேன். வீட்டு தோட்டம் மிகவும் பயனுள்ள ஒன்று ஆகும். இதனால் பலரும் வீட்டு தோட்டத்தை விரும்புகின்றனர். வீட்டு தோட்டம் செய்தல் ஒரு சிறந்த பயனுள்ள பொழுதுபோக்காகும். அத்துடன் தோட்டத்தில் காய்கறி வகைகள், கீரை வகைகள், பல வகைகள் என்பவற்றை பயிரிடுவதன் மூலம் புத்தம் புதிய காய்கறிகள், கீரை வகைகள், பழங்கள் என்பனவற்றை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள முடியும்.
நன்றி வணக்கம். வாழ்த்துக்கள் அமீஷ். வாழ்த்துக்கள் அமீஷ். நன்றி தாட்சினி ஆண்டி. வாழ்த்துக்கள் அப்பு, வாழ்த்துக்கள். நன்றி அக்ஷயா. நன்றி தாமு. ஒரே யாரும் செய்றீங்களா? நல்லா இருந்தது அமீஸ், வாழ்த்துக்கள். நன்றி. அமீஸ் நல்லா வாசிச்சிருந்தீங்க. ஒரே பாருங்க இந்த ஒரே Yeah. Okay. இப்ப இந்த ஒரே பாருங்க. Oh, okay. வணக்கம், நான் அமீஷ். நான் மில்க் சாக்லேட் ஒரே சொல்லப்பேன். இது வந்து மில்க் சாக்லேட். இந்த மில்க் சாக்லேட் டேரி மில்க்ல மேக் பண்ணி வச்சிருக்காங்க. இதுல டேரி மில்கால மேக் பண்ணி வச்சுக்கிறாங்க. இதுல இன்கிரீடியன்ஸ்ல இதுல மில்க் போட்டிருக்கு. இதுல கோகாமஸ் ட்ரைட் ஹோல் மில்க் அதுல போட்டிருக்கு. ட்ரைட் ஹோல் மில்க்ல மேக் பண்ணி வச்சுருக்காங்க. கேட்பரி வேர்ட்ல அப்படி வச்சுக்கிறாங்க சாக்லேட். சோயா அதுல மேக் பண்ணி வச்சுக்கிறாங்க. அதுக்கு பிறகு இந்த மில்க் சாக்லேட் சாப்பிட நல்லா இனிப்பா இருக்கும். நன்றி வணக்கம். மில்க் சாக்லேட். வாழ்த்துக்கள் அமீஷ். வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். சரி, இப்ப பிந்தி வந்தவர்கள் கேட்டதை ஒரு முறை உறுதிப்படுத்துங்கோ, தட்டு கொடுங்கோ. மாசிப்பரம்புல வியாழனை பற்றிய கோலை பற்றி வந்திருந்தா அதைத்தான் கேட்டேன். இப்போது உரியரம்பு மில்க் சாக்லேட் வந்திருந்தது, அதையும் கேட்டு நகுல் என்னத்தை பற்றி வாங்கி நான் கேட்டுக்கொண்டு நான் அவர் என்னத்தை பற்றி சொன்னவர் பள்ளிக்கூடத்துல அதை பற்றி தான் கதைக்கிறாராம். அதனால அதை பற்றி வந்துட்டேன். வாழ்த்துக்கள். வணக்கம் வணக்கம். வாழ்த்துக்கள். அப்ப நிறைய எல்லோரும் அழகா இருந்தீங்க. வாழ்த்துக்கள். அர்ச்சியா இன்றைக்கு எல்லாம் ஒளிபரப்பியதுக்கு வாழ்த்துக்கள். வாணி உங்களுக்கு நன்றி. விளங்கல நன்றி நன்றி. வணக்கம் வாணி. நன்றி வணக்கம். நீங்க நகுல் என்ன சொல்றீங்க? இல்ல நான் நிக்கிறேன். நானே சொல்றேன். நகுல் நிக்கிறாருன்னு சொல்றீங்களா? அவர் சொன்னாங்க வணக்கம். நீங்க அவர் தான். ஓகே ஓகே சரி. நன்றி அமேஷ். நன்றி எல்லோருக்கும். நன்றி தமிழக்கா. நன்றி 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 வாணி. நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம். வணக்கம். ஸ்கிரீனை பார்க்க வித்தியாசமா இல்லை உங்களுக்கு? மிக வித்தியாசம். அழகா இருக்குது வாணியக்கா. எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். உரியரம்போல் வாசி பெரும்போல் செய்த எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிக் கொண்டோம். இதெல்லாம் தொடர வேண்டும், அழகாக செய்யுங்கள், நீங்கள் பயன்பெற வேண்டும். அதற்காகத்தான் மாமா மாமியின் பாடுபடினா நீங்கள் பயனடையுங்கள், அதை சிறப்பாக செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். நானும் அப்படியேதான் உற்சாகம் அடைந்து எல்லோரும் ஓடி வந்து இணைந்து பயன் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று எல்லோரையும் கேட்டு நேரம் மீண்டுமாய் மாமா மாமிக்கு வாழ்த்துக்களும் தெரிவித்து நன்றி தெரிவித்து அவர்களுக்கு விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நிறைவுக்கு வருகின்றது வாசிப்பெரும்புரையரம்போ. அதன் பக்கம் தட்டி கொடுத்த நேரம் இன்று அட்சியா மற்றும் தரணிகா இருவரும் இணைந்திருந்தார்கள். நன்றி வணக்கம்.